ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிப்செட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு இதை பார்க்குறோன்னா, நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ இல்லை கடையிலையோ வாங்குகிறப்ப ஃபோனு பெரும்பாலும் பேர் ப்ராசஸரை பற்றி பார்க்க மாட்டாங்க, ரேமை பற்றி பார்ப்பாங்க. அடுத்து ஃபோன் மெகா பிக்சலை பற்றி பார்ப்பாங்க. கேமரா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, ஃபோன் ரேமு எவ்வளோ இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் பேர் மைண்டில் இதை தான் ஓடும். ஃபோன் ரேம் கையாக இருந்தால் ஸ்பீடு இருக்குன்னு தான் தோணும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதை பெரும்பாலும் பேர் பார்க்க மாட்டாங்க. நானுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் கவனித்து பார்த்து தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான், ப்ராசஸர் கையாக இருந்தால் தான் ஹீட்லாம் வராது. இந்த மாதிரி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் எந்த மாதிரி ஃபோனோட குவாலிட்டியாக எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்து ஃபோன் ரேம் கையாக இருந்தால் அந்த ஃபோன் யூஸ்லெஸ் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ரேமு எப்படி இருக்கணும், எந்த பெர்ஃபார்மன்ஸ் சிப்செட் இருந்தால் எந்த பெர்ஃபார்மன்ஸு ஃபோனில் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும், நாங்கள் போடுற வீடியோ ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேப்டாப்பில் எடுத்துக்கிட்டேன்னா அதில் இன்டெலு, ஏஎம்டி, அப்புறம் ஆப்பிளோட ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்லன்னா. இதே மாதிரி தான் நம்ம மொபைலில் மீடியாடெக்கு, ஸ்னாப்ட்ராகனு, ஆப்பிள் தனி ப்ராசஸரு, அப்புறம் சாம்சங் தனி ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம முக்கியமாக மீடியாடெக்கும் ஸ்னாப்ட்ராகன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மீடியாடெக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சீப் அண்ட் ஃபோனுக்கு, இப்போ 10,000 பட்ஜெட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்னாப்ட்ராகன் 15,000 இல்லை 20,000 அந்த மணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மீடியாடெக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். மீடியாடெக் ப்ராசஸர் கையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க மல்டி கோர் யூஸ் பண்ணுறாங்க. 1 2 4 6 8 10 12 வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ப்ராசஸர் ஹெவியாக தான் இருக்கும். இதோட பேட்ரி லைஃப் டிஸ்அட்வான்டேஜ் பேட்ரி லைஃப் கம்மியாக தான் இருக்கும். ஹீட்டு கம்மியாக இருக்காது, ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் பேட்ரி கண்டிப்பாக ட்ரெயின் ஆகும். பெர்ஃபார்மன்ஸு ஹெவியாக தான் இருக்கும். அட்வான்டேஜில் காஸ்ட் ரொம்ப சீப்பராக தான் இருக்கும். அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில். இப்போ ஸ்னாப்ட்ராகன் பற்றி பார்க்கணுன்னா அதுலேயும் மல்டி ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க, மல்டி கோர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் கையாக தான் இருக்கும். அப்புறம் பேட்ரி லைஃப் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாக தான் இருக்கும். ஸ்னாப்ட்ராகன்லேயும் மீடியாடெக் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்னாப்ட்ராகனில் 1 2 தான் ஹீட் ஆகும், மீடியாடெக் ஃபுல்லாக ஹீட்டாக தான் ஆகும். இது பட்ஜெட் செக்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது எதுக்கு ஸ்னாப்ட்ராகனுக்கு போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். எதுக்கு போகிறோன்னா, ஸ்னாப்ட்ராகன் இன்பில்டு ப்ராசஸர். அவங்களே வைஃபை ப்ளூடூத்து, அப்புறம் சாஃப்ட்வேர், மியூசிக் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இன்பில்டு அவங்களே செய்வாங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸு நம்ம எம்படர் பண்ண போகிற பெர்ஃபார்மன்ஸும் கையாக தான் இருக்கும் ஃபோனில் எம்படர் பண்ணுறப்ப. மீடியாடெக் அப்படி கிடையாது. மீடியாடெக்கில் பண்ணுறப்ப அவங்க தனியாக பண்ணுவாங்க, தேர்டு பார்ட்டி தான் பண்ணுவாங்க. வைஃபைலாம் தனியாக தான் பண்ணுவாங்க, தனி ஃபோனில் தான் பண்ணுவாங்க. அது பண்ணுறப்ப ஃபோனில் எம்படர் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். பாதி சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாமல் போகும். ஹீட்டிங் இஷ்யூவும் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இந்த இஷ்யூலாம் ஸ்னாப்ட்ராகனில் கிடையாது. இந்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன்லேயும் வேரியஸ் லெவல் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரும் மொபைல் வாங்கினாலும் இந்த மாதிரி பார்க்க சொல்லுங்கள். ஸ்னாப்ட்ராகன் இருக்கா, மீடியாடெக்காக இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள்.
இதுக்கு தனியாக பெஞ்ச் மார்க் வீடியோஸ்லாம் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.